ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோ. ஏன்னா நம்மளுக்கு நிறைய பேர் சமையல் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பக்ரீத் போட்டிருப்போம். ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, கமெண்ட்ஸ்லையாக இருக்கட்டும், எல்லாருமே அக்கா நான் முஸ்லீம் தான், நீங்கள் செஞ்சது நல்லா இருக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு என்ன சமையல் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இதுக்கப்புறம் வீக்லி 2 இல்லை 1 சமையல் வீடியோ கண்டிப்பாக போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க, ஆடு போட்டி. ஓகேவா, அதை நம்ம வந்து இன்னைக்கு தவால கொஞ்சம் ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் நடுவால் இருக்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். ஸோ ஓகே, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்ரவுண்ட் சேஞ்ச். என்னடா ஏன்டா பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி டிஃப்ரெண்டாக இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு நாங்கள். ஸோ இங்கே பாருங்க எல்லாம். ஆமாம், எண்ணெய் ஊற்றிக்கணும். ஸோ இந்த இடமும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இடம் நல்லா இருக்கு. அதான் சொன்னேன், இதுக்கப்புறம் இங்கே கூட சரி. ஓகே, எண்ணெய் ஊற்றியாச்சு. ஓகே, இப்போ என்ன நான் போட போகிறேன் சொல்லிடு எல்லாத்தையும். இதை சொல்கிறேன் காட்டிடுறேன். என்ன நல்லா எடுக்க முடியல, சோம்பு எடுக்க முடியல. எடுத்துட்டேன். ஆல்ரெடி நம்ம அதுலேயே போட்டிருக்கோம். குக்கரில் ஆல்ரெடி நம்ம கறி வேக வச்சுருக்கோம். சொல்லு. குக்கரில் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கறி வேக வச்சுருக்கோம். அதனால் வேக வச்சிட்ட பிறகு ஃபஸ்ட் நம்ம இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம். ஓகே ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, வெங்காயம், பொடியாக நறுக்கியிருக்க வெங்காயம், பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கியிருக்கிறது. இது மூணுமே நம்ம ஒன்றாவே சேர்த்துக்கலாம். ஓகேவா? வெங்காயம், பொடியாக நறுக்கியிருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு உப்பு போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகட்டும். உப்பு போட்டு வதக்குங்க, சீக்கிரம் நல்லா வதங்கிடும். ஓகேவா? வதக்கிட்டு நம்ம பார்க்கலாம், இருங்க. நல்லா வந்து வதங்கணும். இன்னும் கோல்டு ப்ரௌன் கலரில் ஆகலை. கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் வந்து நம்மளுக்கு வெங்காயம்லாம் தெரியாது சாப்பிடும் போது. நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஓகே, நம்ம குக்கரில் வந்து வேக வச்சது அது. நான் வந்து 5 விசில் விட்டுருக்கேன். உங்களுக்கு எப்படி என்னவோ பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது நல்லா இதுவாகிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வீட்டில் கூட அரைச்சி போடுங்க, எனக்கு டைம் கடலை இதுக்கே. இஞ்சி பூண்டு போட்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம் 4 போட்டிருக்கேன். நான் தக்காளி 2 தான் போட்டிருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளி பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம இது கூடவே மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். காஷ்மீரி சில்லி கலருக்காண்டி, காரம் கொஞ்சம் தான் இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சேர்த்துருக்கேன்.
இது கொஞ்சம். அடுத்து வெறும் மிளகாத்தூள் இருக்கு, ஸ்லோ பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சும்மா 1 ஸ்பூன் போதும். மட்டன் மசாலா அவ்வளோதான் போதும். லாஸ்ட்டாக பெப்பர் மட்டும்தான் போடணும். இது இவ்வளோதான் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும். அதுக்கு நம்ம போட்டியில் இருக்க தண்ணியே கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அந்த இது போட்டி தண்ணி நம்ம வந்து கொஞ்சமாக கிரேவி பதத்துக்கு வரணும்ல, ஏன்னா தக்காளி வெங்காயம் வந்து வேகவே இல்லை. ஸோ அதுக்காக நல்லா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரணும். அந்த தண்ணி வேஸ்ட்டு பண்ண வேணாம். இதிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? அதனால் இது வேஸ்ட்டாலாம் ஆகாது. நல்லா தக்காளிலாம் வதங்கி நல்லா வரணும். இந்த டிஷ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும். ஒருத்தரும் குழம்பு செய்வாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி வறுத்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப கிரேவி இல்லாமல், ரொம்ப இதுவாக இல்லாமல் வறுக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா நம்ம தக்காளியில் இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க. நல்லா இதுவாகட்டும். அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கோங்க. ரொம்ப தீஞ்சிராமையும், ஏன்னா தீஞ்ச ஸ்மெல் வரும். ஓகே, கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட பிறகு பார்க்கலாம். A few minutes later. போட்டி போட்டுக்கலாம் நம்ம, ஏன்னா எனக்கு வாட்டர் இல்லை, அதான் இப்படி போடுறேன். இருங்க வரேன், கரண்டியில் கொஞ்சம் எடுத்து விட்டுடலாம். போட்டியில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துருங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கிரேவி மாதிரி இருக்கும். இந்த போட்டி வேக வைக்கும் போது என்ன போடணுன்னா, சோம்பு எண்ணெய் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. சோம்பு எண்ணெய் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டிங்கன்னா வெளியே தண்ணி வராது. கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணி வெளியெல்லாம் வரும். சும்மா ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றினா போதும். நல்லா வேகணும். இரு, நம்ம இதிலே வந்து பெப்பர் போட்டு கிளறி விட்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் வந்து இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பெப்பர் போதும். அதோட ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். ஓகேவா? லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் போடலாம். கொஞ்சம் இந்த தண்ணிலாம் வற்றி வரணும். வற்றி வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நல்லா தண்ணிலாம் வற்றிது. இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், சுருண்டு எல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்கவே. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வரும்போது தான் நம்ம இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டு எடுக்கணும். ஆமாம், இன்னும் அடி பிடிச்சிரும்ல, தண்ணியும் இல்லைல்ல. தண்ணி பாருங்கள் நம்மளது எவ்வளோ வேஸ்ட்டாக போச்சு போட். இது தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க நீங்கள். ரசத்துக்கு தான் தொட்டு சாப்பிட முடியும் போல். ஆமாம், நான் தான் சொன்னேன்ல. ஓகே, ஃபைனலாக பார்க்கலாம். இல்லை உப்பு போட்டுக்கணும் பக்கத்து.
இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது. ஓகேவா? உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல? இப்படி தான் இருக்கணும். ரொம்ப கிரேவியாக அப்படியே இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் தான் ரசத்து கூட சாப்பிட்டோன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இது வந்து ரசம் அப்படி இல்லைன்னா இந்த மிளகா கிள்ளி சாம்பார் செய்வாங்கள்ல, அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் வந்து பெப்பர்லாம் தூவி இறக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வெந்துட்டோம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா வெந்துட்ட பிறகு நம்ம பார்க்கலாம். கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே. ஐயோ செம்மையாக முடியல. இப்போ நம்ம ஃபைனல் ஆஃப் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம லைட்டாக பெப்பர் தூவிட்டு எல்லாமே போட்டுடலாம். பெப்பர் தான் இதுக்கு ஹைலைட்டு. ஓகேவா? முடிஞ்சிருச்சு. கிளறிட்டு ரசம் வைக்கிறோம். ரசத்து கூட சாப்பிடும் போது நான் காட்டுறேன். காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும் போது காட்டலாம். அவ்வளோதான். இதை நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ரசத்து கூட சாப்பிடும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சாப்பிடும் போது காட்டலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கடாயில் சாப்பிட்டுட்ருக்கேன். கடாயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றது. ஸோ அதனால் சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ அவங்க ரசம் வச்சுட்ருக்காங்க. நம்ம ரசம் வச்சுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி யாருக்கு நான் சாப்பிட பிடிக்கும்னா மறக்காமல் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி கடாயில் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதனால் இப்படி பெரட்டி நான் மட்டும் கொஞ்சோண்டு சாப்பிட்டுப்பேன். அவங்களுக்கு எனக்கும் ரசம் ஏன்னா இது பத்தாதுல, எப்படியும் நம்ம இதை க்ளீன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளே சாப்பிட்டு கொஞ்சோண்டு சாப்பாட்டில் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படி இருக்குன்றத நான் சொல்கிறேன். டேஸ்ட்டு பார்த்து. குட்டி வரியா? அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளை சாப்பிட சொல்லியிருக்காங்க. நம்ம சாப்பிட்டு ரிவ்யூ கொடுப்போம். எப்படி இருக்குன்றத நீங்கள் பாருங்களேன். அப்படியே பார்த்தாலே சூப்பராக இருக்கு. பாருங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வாய் சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி கடாயிலையும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பிடிக்கும். குட்டியும் கூப்பிட்டு அவங்களுக்கும் நம்ம ஊட்டி விட்டுருவோம். எப்படி இருக்குதுன்னு அவங்களும் கொடுப்பாங்க. எப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது. அல்டிமேட்டா இருக்கு. குட்டி வா, நீயும் இதுல சொல்லு எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கு. ஒரு வாய் மட்டும் வாங்கிட்டு போ. பா, செம்மையா இருக்குங்க. அல்டிமேட்டா டேஸ்ட். ரசக்கூடியும் செம்மையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குண்டா சட்டியோட சாப்பிட்டு இருக்கா. ஒழுங்காவே தெரியல. ரைட் சைட் போடலாம்ல. தெரியுதம்மா? பாத்தீங்களா? இதுல நம்ம அப்படியே குட்டிக்கு ஒரு உருண்டை பிடிச்சியா கொஞ்சமா குடி. இப்படிதாம்மா இதெல்லாம் சாப்பிடணும். அப்பதான் டேஸ்டா இருக்கும். இப்படி உருண்டை பிடிச்சி கொடுத்துடலாமா? நல்லா இருக்கா? ரசத்து கூட சூப்பரா இருக்கும். இந்தா இன்னொரு உருண்டை. கண்டிப்பா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே.
இருங்க ரசம் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேவா. இது சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக தான். ஸோ நம்ம ரசம் வச்சுட்டு பார்க்கலாம் என்ன குட்டி. ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தெம்பா சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நிறைய பேர் வந்து என்ன இது போட்டியாச்சு அப்படின்றவங்கலாம் வந்து வீடியோ பார்க்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக இது வந்து ஹெல்த்துக்காக சாப்பிடலாம். நல்லது இதெல்லாம் உண்மையாலுமே சொன்னாங்க. கோல்டா அதை சூட்டு உடம்புக்குலாம் இது நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம செஞ்சது வந்து மட்டனோட தான் போட்டி, மட்டன் போட்டி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் செஞ்ச மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு பக்காவா. நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிற இதுதான் குட்டிக்கு நம்ப முடியாத ஒரு இது. ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் வந்து செய்யும் போது பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா அப்படி செய்வாங்க அப்படின்லாம் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வாங்க. ஆனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அது செம்மையா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக. ஸோ எனக்கே பரவாயில்லையே. இந்த கடையிலலாம் நம்மளுக்கு தவா மேலே வச்சு கொடுப்பாங்க. நிறைய பேர் சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. தவால செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் சாப்பிடும் போது எனக்கே தோணும் ஓகே நல்லா இருக்கே சொல்லிட்டு அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் சொன்னீங்கன்னா மேபி நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் என்ன குக்கிங் வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு மறக்காம